வணக்கம். சவுத் இந்தியன் ரெசிபியில் தேங்காய் சுக்குப்பால் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். தேங்காய் சுக்குப்பால் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: புழுங்கரிசி 50 கிராம், பச்சரிசி 50 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், ஒரு முடி தேங்காய், 10 கிராம் வெந்தயம், 20 கிராம் சுக்கு, 1/4 கிலோ கருப்பு கட்டி, 1 லிட்டர் தண்ணீர். இப்போ நாம் இந்த புழுங்கரிசி, பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது இவ்வளோத்தையும் ஒரு பவுலில் ஊற போடணும். ஒரு மணி நேரம் இந்த பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஊறிட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அது பிறகு இந்த தேங்காய் பூ கூட நம்ம சுக்கை தட்டி பால் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இதில் புழுங்கரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இவ்வளோத்தையும் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்குறோம். இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூட இதில் தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி போல் கரைக்கணும். ஏன்னா இது அடுப்பில் இது பண்ணும்போது திரும்பவும் திக்காகும். அதனால் நம்ம தண்ணி பதத்துக்கு கொஞ்சம் 1 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி பதத்துக்கு கட்டி விடாமல் கரைச்சி வைக்கணும். தண்ணி பதத்துக்கு கரைச்சி வச்சா தான் அப்புறம் நம்ம ஊற்றும்போது அது கட்டி பிடிக்காது. இப்போ நம்ம தண்ணி பதத்துக்கு நல்லா அந்த மாவை கரைச்சி வச்சுருக்கோம். எனக்கு திக்காக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பிடிக்கும். அதனால் நம்ம இப்போ இந்த தண்ணி பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் நம்ம அந்த தேங்காவை அந்த ஒரு முடி தேங்காவையும் சுக்கையும் அரைச்சி அதையும் நம்ம 2 கப்பு தண்ணியில் பால் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இந்த கருப்பட்டி இருக்கலாம், கருப்பட்டியை தண்ணியில் நல்லா தண்ணி போல் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கருப்பட்டியில் தூசு துரும்பெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இப்படி இதே மாதிரி கரைச்சி வச்சுருக்கணும். இனி அடுப்பை பற்ற வச்சு இந்த கருப்பட்டி கரைசலை வச்சுருக்கோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். ஏன்னா அதில் தூசெல்லாம் கிடக்கும். ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். அது கூடவே நம்ம இந்த தேங்காய் பால் இருக்கலாம், இந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றி இப்போ கருப்பட்டியும் தேங்காய் பாலும் அடுப்பில் வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். இந்த கொதி வந்த பிறகு தான் நம்ம இந்த மாவு ஊற்ற முடியும். இப்போ நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா சிம்மில் விடணும். சிம்மில் ஊற்றிட்டு கரைச்சி வச்சுருக்க மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டணும். அல்லது கட்டி விழுந்துடும். இதில் வேகிறது வரைக்கும் நம்ம அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வு சிம்மில் தான் இருக்கணும். ஸ்டவ்வை கூட்டி வைக்க விட்டாது. குடிக்கிறாப்புல வரும். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. கொஞ்சம் கூட்டி வச்சு ஸ்டவ்வை லைட்டாக கொதிக்க விடணும். ஆக்சுவலாக இது வெந்துடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சுட்டு சுக்குப்பால் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சுக்குப்பால் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். இருமல் சளிக்கு நல்ல மருந்து. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வாரம் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.